முஸ்லிம்களுடைய நம்பிக்கை என்னென்றால் கொடுத்தால் குறையாது. ஆனால் அதிகமான முஸ்லிம்கள் என்ன நம்புறார்கள் என்றால் கொடுத்தால் குறையும் என்று நம்புறார்கள். தெரியும் சதக்காவுடைய திறப்பு தெரியாமல் இல்ல, நிறைய கொடுக்கணும் என்று தெரிகிறது. ஆனால் மனசு என்ன சொல்லுதுன்னா கொடுத்தால் பர்சில் குறைகிறது, போதாம போயிருமே என்ற மாதிரி எங்களுடைய நம்பிக்கை இருக்கிறது. அப்ப இஸ்லாம் நமக்கு எதையை சொல்லி தருகிறதோ அதை பூரணமாக ஏற்றுக்கொண்டால் தான் நாங்க மூமின்கள். அரை குறையாக ஏற்றுக்கொண்டால் எங்க மனசுல நயவஞ்சகத்தன்மை இருக்குன்னு அர்த்தம். உலகத்துல எந்த கால்குலேட்டர்ல நீங்க அடிச்சு பார்த்தாலும் 500 ரூபாய் உங்கள்ட்ட இருந்து போச்சுன்னு வைங்க, 500 ரூபாய் போனது குறையாகத்தான் பார்ப்போம். வாயில யாரும் சொல்ல மாட்டோம். கொடுத்தால் குறையும் என்று சொல்லுவார்களா, தர்மம் செய்தால் குறையும் என்பார்களா? வாயால் சொல்ல மாட்டார்கள். சில செயல்பாடுகள் அதை காட்டுது. எப்படின்னா ஒரு ஆள் ஒரு ஏழைக்கு 50 ரூபாய் கொடுக்க நினைச்சான்னு வைங்க, அதே பெரிய கணக்கு. சாதாரணமா 20 ரூபாய் கொடுக்குறாங்க. 50 ரூபாய் கொடுக்க நினைச்சவரு தப்பி தவறி அவர் பர்ஸ்ல இருந்து 50 ரூபாய் நினைச்சு 500 ரூபாய் கொடுத்தான்னு வைங்க, என்ன ஆயிரும்? மாலையில கொடுத்தவருக்கு ராத்திரி நெஞ்சு வலி வந்துடும். நான் 50 ரூபாய் நினைச்ச 500 ரூபாய் மிஸ் ஆயிட்டு. கொடுத்தால் குறையாது என்று ஒருத்தர் நம்பி இருந்தால் அவருக்கு நெஞ்சு வலி வருமானு கேட்கிறேன். சும்மா சரி 50 ரூபாண்டு 5000 ரூபாய் தூக்கி கொடுத்தாருன்னு வைங்க, அப்படியே பட்டாக்குன்னு போயிருவாரு. அந்த நிமிஷமே அவர் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த ஷொக்ல 50 ரூபாய் நினைச்சேன். தர்மத்துக்கு நாம் எங்களுக்கு நிறைய இருந்தால் ஒரு 5000 ரூபாய் போனாலும் இல்லை, என் கையால் தவறி போய்விட்டது. 50 ரூபாய் எண்ணினேன். அல்லாஹ் ஒருபோதும் குறைக்க மாட்டான் என்ற நம்பிக்கை வந்திருந்தா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொடுத்தால் குறையாது என்ற சரியான நம்பிக்கை இருந்தா முஸ்லிம்கள் எல்லாரும் எப்படி நடந்திருப்பாங்க? அந்த மாதிரி மன வருத்தப்பட்டிருக்க மாட்டார்கள், வேதனைப்பட மாட்டார்கள், இழந்துட்டோம் என்று சொல்ல மாட்டார்கள். குறையாத ஒன்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதனுடைய சதக்காவை பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுற நேரம் என்ன பேசுறார்கள்? சதக்கா கொடுக்கறான், சதக்கா கொடுங்க, இப்படி மட்டும்தான் பேசினார்களா? இல்ல. நீங்க முஸ்லிம்ல பார்க்கலாம், மா நகஸ ஸதகத்து மின் மாலி, உங்க சொத்துல சதக்கா எதையும் குறைக்காதுன்றாங்க சொல்லலாம். உங்க சொத்துல, இது அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு இடத்துல திருமதியில வரக்கூடிய செய்தியில இந்த ஹசன் என்ற தரத்துல வருது. பெருமா சத்தியம் பண்ணினார்கள் 3 விஷயத்துக்கு. அல்லாஹ் மீது ஆணையிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இந்த 3 விடயங்களில் ஒரு விஷயம் என்ன? நீங்கள் ஒரு மனிதர் சதக்கா கொடுத்தால் அவருடைய சொத்தில் எதுவும் அதை குறைக்காது என்று சத்தியம் பண்ணி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சத்தியமிட்டு சொன்னவர் சாதாரண ஒரு மனிதர் அல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி என்றால் இது ஈமான் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். சதக்கா எதையும் குறைக்காது என்பதை இந்த சமூகம் நம்பியாகணும். இன்னைக்கு எங்க பிரச்சனை என்பதை நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லிட்டேன்னு வைங்க, அப்ப புரிஞ்சிருவோம் ஏன் இந்த பிரச்சனை இப்படி எங்களுக்குள்ள வந்துச்சு. இது நயவஞ்சக தன்மை எங்களுக்குள்ள புகுறது. ஈமான் ஒரு பகுதி இருக்குது, இன்னொரு பகுதியில நிஃபாக் எங்களுக்குள்ள வருது. பொருளாதாரம் குறைஞ்சிச்சுன்னா இல்லாம போயிருமே. ஷைத்தான் யஅதுகுமுல் ஃபக்ர், ஷைத்தான் உங்கள்ட்ட வந்து வறுமையை சொல்லி கொண்டிருக்கிறான். அவன் என்ன சொல்லுவான காதுல, குறைஞ்சிரும்பா குறைஞ்சிரும்பா குறைஞ்சிரும்பா. எப்பயும் ஷைத்தானுடைய கோரிக்கை என்ன? ஃபக்ரை சொல்லிக் கொண்டே இருப்பான், குறைஞ்சிரும் என்பா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமுடைய சிந்தனைக்கும் ஒரு காஃபிருடைய சிந்தனைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. சாதாரணமா இந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்துல ஒரு ஆள் இருக்கிறான்னு வைங்க, அவர் பெருசா எழுத படிக்க தெரிஞ்ச ஆள் இல்ல, ஒண்ணுமே தெரியாது, அவருக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை. ஆனா ஒரு நல்ல மனிதர், தவறாமல் ஜமாத் தொழுகைக்கு வந்துருவாரு, நஃபில் வணக்கத்துல ஈடுபடுவாரு, சுன்னத்துல ஈடுபடுவாரு, தஹஜ்ஜுல எழும்புறாரு, பெரிய வருமானம் இல்ல. நான் உங்கள்ட்ட கேட்கிறவங்க கல்ப தொட்டு பதில் சொல்லணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எந்த கண்ணோட்டத்தில் மனிதர்களை பார்க்கிறோம் என்பதை அல்லாஹ்வுக்கு பயந்து நான் கேட்கிற கேள்விக்கு நான் நேரடியாக உங்கள்ட்ட பதில் கேட்க மாட்டேன். ஆனா உங்க மனசு அந்த பதிலை கொடுத்தால் புரியும் நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி ஒரு மனிதர் இருக்கிறார். இன்னொரு மனிதர் புத்தகத்துல பார்க்கிறோம், ஆகோண்டு வீடு கட்டிருக்கிறார், ஒரு வாகனத்துக்கு 4 வாகனம். அவரை கேட்டா டாக்டரா அல்லது இன்ஜினியர், ஒரு பெரிய தொழிலதிபர், ஏதோ ஒரு பதவியில் உள்ளவர். அப்படி ஒரு மனிதர். நான் கேட்கிறேன், உங்க புள்ளைய கூட்டிட்டு போற நேரம் நீங்க உங்க புள்ளையிட்ட யாரை காட்டி யாரு மாதிரி ஆகணும்னு சொல்லுவீங்க?
இந்த பள்ளிவாசல்ல தூங்கிட்டு இருக்கிறாரு, பகல்ல சாப்பிட்டவருக்கு ராத்திரி என்ன சாப்பிடணும் தெரியாம இருப்பாரு. இவரை மாறி மகன் நீங்க ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்களா? அல்லது ஒரு டாக்டரை காட்டி ராஜா சக்சஸ் ஆன மனிதர் பத்தியா 4 வாங்கணும் எப்படி படிச்சார் தெரியுமா இப்படி சொல்லி காட்டுவீர்களா? எதை சொல்லி காட்டுவீங்க? அவரை சொல்லி காட்டுவீங்க. இஸ்லாம் என்ன தெரியுமா? ஃபிரௌனுடைய வாழ்க்கை வெற்றியா, மூசா நபியோட வாழ்க்கை வெற்றியா? நிஜமாக அந்த வைத்தியர் தான் வெற்றி பெற்றவராக இருந்தார், அந்த லோயர் தான் வெற்றி கண்டவராக இருந்தார். அல்லது என் மகன் டிகிரி எடுத்து வந்து சொன்ன உடனே நீ வெற்றி பெற்று விட்டாய் என்று நான் சொன்னால், இது உலக வாழ்க்கையில் தற்காலிகமா ஏதோ உண்டு. ஆனால் எப்பொழுதாவது என்னுடைய பிள்ளை 2 பேரை உட்கார வைத்து விட்டு அல்லாஹ் அவருடைய நேரத்தை ஒதுக்கி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லது ஒரே ஒரு குர்ஆன் வசனத்தை அவர் எப்ப சொல்லிக் கொடுக்கிறாரோ, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன் வ அல்லமஹு, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை படித்து பிறகு படித்துக் கொடுப்பார். இது இஸ்லாமிய கண்ணாடி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்க மகனை காட்டி நீங்க பணக்காரர் வெற்றி பெற்றார்னு சொன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தோல்வி அடைந்தவரா? அப்படி என்ன ஃபிரௌன் இந்த வாழ்க்கையில சக்சஸ் ஏன்? வ குனூஸ் வ ஜன்னத் வ உயூன் வ மகாமின் கரீம், புதையல், தோட்டம், நீரூற்று, பெரிய சங்கையான மாளிகை எல்லாம் கொடுத்தோன்றான்ல. ஆனா அவன் தோத்துட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அரண்மனையில கொஞ்சம் வாழ்ந்துட்டு இருக்கிற, வாழ தெரியாம போயிட்டாரு பாத்தீங்களா? அங்க போய் மதியன்ல கஷ்டப்பட்டு ஒரு துண்ட புடவை போட்டுட்டு கையில ஒரு கைத்தறி எடுத்துட்டு ஆடு மேய்க்கிறவரா போனாரு. அரண்மனையில சாப்பிட்டவரு, வாழ தெரியாது. ஏன் சொல்ல போறீர்கள்? இஸ்லாமிய பார்வையே டோட்டலி வித்தியாசம். இஸ்லாம் யாரை வெற்றி என்று சொல்லுது? ஒரு மனிதனுக்கு எல்லாம் இல்மை கொடுப்பான், ஒரு மனிதனுக்கு எல்லாத்தையும் கொடுப்பான், அதனோடு சேர்த்து அதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக சஜிதாவிலே தலையை கொண்டு போய் வைத்து அல்லாஹ்வுடன் நிறைய அழுந்து பேசக்கூடிய ஒரு அடியானாக இருந்தால் மட்டும்தான் அவர் வெற்றி கண்டவர். அல்லாஹ்வுடைய உலகத்தில் 1000 டிகிரிகளை எடுக்கலாம், எவ்வளவு பெரிய மாளிகைகளை கட்டலாம். உங்க குழந்தைகளுக்கு இன்றைக்கு முஸ்லிம்கள் எதை சொல்லிக் கொடுக்கிறாங்க தெரியுமா? அதப்பார், அது வாழ்க்கை இதேயா? அப்படி என்றால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹ்லு சுஃபா, ரசூலுல்லாஹ்வுடைய முற்றவழியில் வாழ்ந்தவர்கள், பள்ளிவாசல் முற்றவழியில் 70 நபர்களுக்கு தலைவர். அந்த அவர்களுக்கு என்ன, பகல் சாப்பிட்டா ராத்திரிக்கு சாப்பாடு இல்ல, ஈச்ச பழத்தை பிச்சு சாப்பிடுவாங்க, பிரிச்சு சாப்பிடுவாங்க, ஒரு துண்டு புடவையான மானத்தை மறைச்சு கொள்வாங்க. என்றைக்காவது குழந்தைய கொண்டு போய் ராஜா இவர் பத்தியா இப்படி ஆகணும், உங்க மனசாட்சி இடம் கொடுக்குமா? வல்லாஹி இஸ்லாம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் வேறொரு விஷயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் இந்த தலைப்பு போட வேண்டிய ஒரு கட்டாயம் அல்லாஹ்வுடைய. ஏனென்றால் நாங்கள் போட வேண்டிய கண்ணாடியை மாற்றி போட வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம் என்று சொன்ன முஸ்லிம்கள் நம்பி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய எங்களுக்கும் அவர்களுக்கு ரொம்ப வித்தியாசம் துனியாவிலே. நாங்கள் எதை ஈமான் கொண்டிருக்கிறோம் என்றால், உண்மையாக சொன்னால் இந்த உலகத்தில் ஒருவர் எதையும் அடையலாம், எவ்வளவு பெரிய பட்ட படிப்பையும் படிக்கலாம். ஒரு முஸ்லிம் அவரை கொடுத்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார் என்று சொல்லவே மாட்டார், சொல்லவே மாட்டார். அல்லாஹ்வோடு உறவாடின ஒருவரை பார்த்து அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுப்பான், அதுதான் வெற்றியை தவிர அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் கண்ட வெற்றிகள் எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து ஊட்டி வளர்த்து இதுதான் ராஜா வாழ்க்கை, காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் இதே வாழ்க்கை வாழு, இதுவல்ல ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை. இப்படி போனதனால்தான், எங்க கண்ணாடியை மாத்தி பார்த்ததனால்தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லாம் மாறி இருக்கு. குழந்தைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தோம்? அடையணும், அடையணும், எடுக்கணும், எடுக்கணும், சேர்க்கணும், சேர்க்கணும். இதான் நாங்க சொல்லிக் கொடுத்த பாடம். இஸ்லாம் சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? கொடுக்கணும், 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 கடைசியில் உன் உசுரை கொடுக்கணும். இதான் இஸ்லாமிய பாடம். நான் ஏன் இதை அங்கிருந்து தொடங்குகிறேன் என்று சொன்னால், கொடுத்தால் குறையாது என்பதை நாம் ஏன் நம்பவில்லை என்றால், பேசிக்கலி நாம் நிறைய விஷயங்களை விட்டு விட்டோம். அல்லாஹ்வுடைய ஒரு முஸ்லிம் இந்த வாழ்க்கையை எப்படி பார்ப்பான், ஒரு காபிர் எப்படி பார்ப்பான் இந்த துனியாவை? முஸ்லிம் இந்த துனியாவை பார்ப்பது எப்படி என்றால், அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுப்பான், அவன் ஒன்றாக கையில் கொடுப்பான். எதுக்கு கொடுப்பான் தெரியுமா? திரும்பி வாங்க கொடுப்பான். அதான் முஸ்லிமுடைய கண்ணோட்டம். காபிருடைய கண்ணோட்டம் என்ன தெரியுமா? என்னை சிறப்பித்து விட்டான் அப்பா என்னுடைய இறைவன், என்னை சிறப்பித்து விட்டான், நான் பெரிய அகம்பாவத்துடன் நடப்பான். ஒரு முஸ்லிமுக்கு இப்பொழுது தெரியும், ஒன்றை கொடுத்தால் திரும்ப வாங்கி எடுக்க போகிறான் என்று தெரியும். சஹீஹுல் புகாரியிலே ஒரு செய்தி வருகிறது, அல்லாஹ் ஒன்றை உயர்த்தினால் தாழ்த்தாமல் விட மாட்டான். பெருமானுடைய அல்பா என்ற ஒட்டகம், பாட்ட சாட்டி, அதாவது ஒரு ஒட்டகம். ரசூலுல்லாஹ் ஊருக்குள்ள போறதுக்கு அல்பால போவாங்க, ஊருக்கு வெளியே போறதுக்கு கஸ்வால போவாங்க. ஊருக்குள்ள போறதுக்கு ஒரு ஒட்டகம் வச்சிருக்கிறாங்க, வெளியே போக இன்னொரு ஒட்டகம் வச்சிருக்கிறாங்க.
எப்பயுமே அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்புகள் ஒன்றுதான், ரசூலுல்லாஹ் அந்த ஒட்டகங்களோட ரொம்ப இறக்கமா நடப்பாங்க, ரொம்ப இறக்கம். அதே மாதிரி அந்த ஒட்டகங்கள் ரொம்ப வேகமா போகும். அல்லாஹ் ஒரு அதிசயமா கொடுத்து வச்சிருந்தான், அல்பா ரொம்ப வேகமா போகும். அதனால் எந்த ஒட்டகம் அல்பாவை முந்தாது. ஒரு நாள் ஒரு காட்டரபி, ஆராபி, ஒரு கிராமவாசி, ஒரு 6 வயது அளவுக்கு இருக்கும், புகாரியில் வரும் இந்த செய்தி. ஒரு வாட்ட சாட்டையான ஒரு ஒட்டகத்தை எடுத்து அல்பாவை முந்தி கொண்டு போகுது. சஹாபாக்கள் ரொம்ப கவலைப்பட்டாங்க. யார் ரசூலல்லாஹ், யார் ரசூலல்லாஹ், உங்க அல்பா தோத்துட்டு யார் ரசூலல்லாஹ். சஹாபாக்கள் கவலைப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாதாரண வாகனங்கள் ரோட்ல போற நேரம் ஒருத்தர் ஹை ஸ்பீட போனா இவர் தான் எங்க ஆளு டிரைவரை வச்சிருப்போம். அவரையும் மீறி ஒருத்தன் போனான்னு வைங்க, ரொம்ப கோபமா வரும். எப்படி அவனை விடுறது, விட மாட்டோம். இருக்கிற எப்படியோ ஓவர்டேக் பண்ணிட்டு போதான் பார்ப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் என்ன செய்திருக்கணும், ஒரு கிராமவாசி எங்க கூட்டமே பின்னாடி அவனை பிடிச்சி பின்னாடி போடுங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இந்த உலகத்தில் உயர்ந்த எதையும் அல்லாஹ் தாழ்த்தாமல் விடமாட்டான் என்றார் அல்பாவை பார்த்து. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். பணக்காரனாயின் ஒருவர் ஒரு அடியை கீழே இறக்காமல் அல்லாஹ் விட மாட்டான். ஒரு இடத்திலே புகழில் பறந்தவர் ஒரு அடியை கீழே இறக்காமல் அல்லாஹ் விட மாட்டான். அல்லாஹ் மட்டுமே ஜுல் ஜலாலி வல் இக்ராம் ஜுல் அர்ஷில் மஜீத், அந்த மஜீத் எதையும் இறக்காமல் விட மாட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னார், தாழ்த்தாமல் அல்லாஹ் விட மாட்டார் என்றார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. முஸ்லிம் எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய எங்களுக்கு தந்த சொத்து கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைபி வ யகீமுனஸ் ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். உங்களுக்கு தந்த சொத்திலிருந்து நீங்கள் செலவழிப்பதற்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதனால் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படை நாம் எல்லோரும் சொல்லும், கொடுத்தால் குறையாது, நம்பல்ல வாயால ஹதீஸ், அவ்வளவுதான். நம்பி இருந்தால் அள்ளி 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 கொடுத்தாலும் கவலை வராது.